குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரொம்பவுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தொடர்ந்து கஷ்டப்பட்டு போராடியாச்சும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே கருத்தா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. தனக்காரனா இருக்கக்கூடிய குருவின் ராசியில இந்த தனுசு ராசி அன்பர்கள் பிறந்திருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்க பணத்தின் பின்னால எல்லாம் ஓடவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெரிது அப்படிங்கிற ஒரு இயல்பு கொண்டவங்க நீங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை கிடைக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் உணர்த்தக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் மற்றும் சாதகமா அமையக்கூடிய விஷயங்கள், பாதகமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதை நீங்க எப்படி தவிர்க்கலாம், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கும். இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலை மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது, எந்த தேதியில, இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் தீர, கஷ்டங்கள் நீங்க பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அம்மனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதுவும் எந்த கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த பரிகாரத்தை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில அம்மனுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும். காரிய தடைகளுமே காரிய வெற்றியாய் அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுமே தீர்வதை நீங்க கண் கூட காண முடியும். மேலும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் அனைத்து பிரச்சனைகளும் தீர மேல ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கிற அனைத்து விஷயங்களுமே சிறந்த முறையில பரிகாரமா செஞ்சு தராங்க. இவங்க கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கு போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்ந்து வந்ததா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கார். சந்திரனும் அங்கதான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயும் பாக்கியஸ்தானத்துல கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான கிரக நிலைகள் இப்ப அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை யூகிக்கக்கூடியதா இருக்கு. அந்த வகையில கிரகநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ரணருண ரோகஸ்தானத்திற்கு போறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 16ஆம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு போறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாங்க. இந்த கிரகநிலை மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை கொடுக்க போகுது. அந்த வகையில கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சமூகத்துல எல்லோராலுமே மதித்து போற்றி நடத்தப்படக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி. உயர்ந்த குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நீங்க ஆராய்ந்து சிறப்பா முடிவெடுக்கணும். அதன் பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க ஈடுபடணும். இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனநிலை உங்களுக்கு உண்டாகும். இப்படி நீங்க செஞ்ச சிறப்பான பலன்களையுமே பெற முடியும். ஆன்மீக பணிகள்ல நாட்டம் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும். அது மட்டும் இல்லாம பணவரத்து அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். நீங்க எதிர்பார்த்தபடி பணவரத்து சீரா இருக்கும். நீங்க சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே அனுகூலமான பயனை கொடுக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் உங்களுக்கு சாதகமான போக்கு உண்டாகும்.
புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. இதன் மூலம் லாபம் அதிகரித்து காணப்படும். பாக்கிகளுமே வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகள்ல டென்ஷன் வரலாம். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவிகளுமே கிடைக்கும். குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் வரலாம். உறவினர்களுடனே இந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது கவனமா உபயோகம் செய்யுங்க. தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் விட்டுட்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபடாதீங்க. பிள்ளைகள் அவங்களோட போக்குல விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும். பெண்களுக்குமே எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலுமே அதை பத்தி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்ச பிறகு நீங்க அந்த விஷயத்துல ஈடுபடுறது நல்லது. பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோட பாடங்களை படிச்சீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். கவனமா இருங்க. உங்களோட உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமா நீங்க இருக்கணும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்க வீட்டுல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க அமைதியா இருந்தாலுமே வீண் சண்டைகள் வரலாம். வீணான விவாதங்கள் குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடக்கும். வீடு நிலம் மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். ஆனாலும் இந்த வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. முன்னேற்றமான விஷயத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் நல்லதுதான். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வந்து சேரும். ஆனாலும் கவனமோட நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே சிறப்பான பயனை பெற முடியும். போட்டித் தேர்வுகள் சாதகமா இருக்கும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முன்பு சொன்னது போலதாங்க, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு அரளை மற்றும் அர்ச்சனை செய்து சிவபெருமானையுமே நீங்க வணங்கி வருவது காரிய வெற்றி உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 4, 5, 31 இந்த 3 தினங்களுமே நீங்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா கூடுதலா நல்ல பயன்களை பெற முடியும். தனுசு ராசி அன்பர்கள் நினைச்ச காரியத்தை முடிச்சு காட்டக்கூடிய இயல்பு கொண்டவங்க. அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கு செல்லும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகரிச்சு இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பொறுப்பு, நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காம சிறப்பாக செயலாற்றுவது நன்மையா முடியும். நீங்க எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களுமே இந்த மாதம் உண்டாகும். உங்களோட ஒவ்வொரு சிறப்பான பணிக்கும் அதற்கான தகுந்த ஒரு பாராட்டு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க சிறப்பா செயலாற்றணும். வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கனிவா பேசணும். ஏதாவது நீங்க இந்த ஆஃபர் மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் இல்லாம தங்கள தயாரிப்பாளராக்க பலர் முயற்சிப்பீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே முன் அனுபவத்தோடு ஈடுபட்டீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க ஒரு சிறப்பா இருக்கும். முன் அனுபவம் இருக்கிற விஷயத்த செஞ்சாலே நல்லது. தெரிந்த தொழிலை செய்யுங்க. இதனால் நஷ்டத்தை நீங்க தவிர்க்க முடியும். குடும்ப தலைவர்களுக்குமே நீண்ட நாள் கனவான உங்களோட காலி மனையில் வீடு கட்டும் எண்ணம் இப்பொழுது நிறைவேறும் யோகம் உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை திறம்பட நடத்தி நல்ல பெயர் எடுக்க போறீங்க. குடும்பத்திற்கு தேவையான நாகரிக பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. கலைஞர்கள் தங்களோட சக நடிகர்களுடன் பழகும் பொழுது தங்களோட பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையுமே மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதக்கூடியவங்க இருந்தீங்களா, நல்ல மதிப்பெண் பெற நீங்க கொஞ்சம் கடினமா உழைச்சா உங்களோட இலக்கை எளிய முறையில் அடைய முடியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பார்க்கிற போது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க எப்படி திறமையா செயல்படுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும். எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அதே போல உங்களோட வீட்டில் இருக்கவும் மூத்தவங்களோட அறிவுரையை தட்டி கழிக்காதீங்க. அவங்களோட அறிவுரை அப்படிங்கிறது அனுபவத்தால் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். அதனால அவங்களோட முழு ஆதரவுமே உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படுது. அவங்க கிட்டயுமே எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடாம அவங்க சொல்ற அறிவுரையை கேட்டு நடக்கிறது ரொம்பவுமே நல்ல பயன்களை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்த்துடுங்க. அதே போல பிள்ளைகள் கிட்டயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள்கிட்டயுமே தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களோட உதவியுமே தக்க சமயத்துல உங்களுக்கு பேர் உதவியே அமையும். எல்லோர்கிட்டயுமே தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் சிறப்பா நடந்துக்கிட்டா நல்லது. விட்டு கொடுத்து அனுசரணையா போங்க. வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மற்றபடி எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல பயன்களை பெற முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது. நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் அப்படி
அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சாதகம் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.